இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா இந்த போதைக்கால ஆலோசனை பொய்காரி திருட்டு மயில் அழுக்கு மயில் எல்லா மயிலுக்கும் உண்டான ஒரு பெண்மணி தான். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு திருப்பியும் இவங்கள பற்றி விவரிக்கிறேன். அதாவதுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன போட்டுக்குன்னா, எனக்கு இவங்களை பற்றி முன்னாடியே தெரியும். முதல்ல ட்ராமா சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு வருமானம் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ வந்து மருந்து விற்கிறேன்னு சொல்லி போட்டு அதையும் வாங்கி சாப்பிட்றானுக்கு வருங்க. அவனுங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லி என்ன பண்ணுறது. அப்புறம் இப்போ வந்து ஹோட்டலில் சாப்பாடு என்ன, ஹோட்டலில் ஜாலி என்ன, டான்ஸ் என்ன, ஹோட்டலில் திங்கிறதுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை என்ன, அந்த அழுக்கச்சி அழுக்கு பெண்மணி திருட்டு பெண்மணி இதில் வேறு நடனம் வேறு. ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சியாக இருப்பாங்க. இந்த டான்ஸை பார்த்துட்டு உலகாளுக்கு ஐஸ்வர்யா அவ்வளோ டான்ஸ் ஆடிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு அவங்க அதிர்ச்சியாக இருப்பாங்க. இந்த எங்கள் உட்காந்து கையை காலை ஆட்டிக்கிட்டு. அதாவதுங்க உழைச்சா தெரியுங்க அருமை தெரியும். உழைக்காம உட்காந்துட்டு அடுத்தவங்களை ஏமாற்றிட்டு ஆடம்பரமான ஹோட்டலு கறி அப்புறம் ஆடம்பரமான நகை ஆடம்பரமான வாழ்க்கை இதெல்லாம் மூணு ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ஜாலி ஆட்டம். எப்படி எந்த வருமானத்தில்? மருந்து வருமானத்தில். அப்புறம் இன்னும் இன்றைக்கோ நாளைக்கோ வந்து மக்களை காப்பாற்றியாச்சு, பக்கத்தை காப்பாற்றியாச்சு. இது என்ன மருந்து? திருப்பி ஒரே வீடியோவில் தான் சொல்லிகிட்டு இருக்குதா. அவர் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறதுனா, இதுக்கு முன்னாடி சண்டை ட்ராமான்னு போட்டு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்காக வீடியோ போட்டு, ரிஸ்க் இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்த்துருப்பாங்க. இப்போ ரிஸ்க்கே இல்லாமல் மக்களை காப்பாற்றுற பேரில் வந்து வீடியோ போட்டு ஏமாற்றிட்டு இருப்பான். அதுதான் இவங்களோட எண்ணம். அப்புறம் அந்த போதைக்கார இளவரசன் நேற்று சொல்லியிருப்பா, நான் இந்த இடத்துக்கு வரும்போதுங்க ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு மட்டும்தான் வருவேன், அப்புறம் குடிச்சு அதை மூளையே மங்கிடுச்சு அப்படின்ட்டுருப்பா. இவர் குடிக்கலினா இவரோட மூளையை வச்சுட்டு இவர் என்ன ஆகிருப்பார்? சயின்டிஸ்ட் ஆகிருப்பாரா, இல்லை ஐடி துறையில் போய் சாதிச்சிருப்பாரா, இல்லை எந்த துறையில் சாதிச்சிருப்பார்? எந்த துறையிலும் சாதிச்சிருக்க மாட்டார். இவருக்கு மூளைன்னு ஒன்று இருந்தால் தான் ஆகுங்க. அந்த மூளை இல்லாதவனும் படிப்பறிவு இல்லாத தற்குறிகள் தான் இந்த மருந்தை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த மருந்தை எப்படியெல்லாம் யாரெல்லாம் கொடுத்தா வாங்குவா அப்படின்ட்டு. குடிங்கிற வீக்னஸை பயன்படுத்தி கணவன் மனைவி உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க. நாம் இந்த மாதிரி 2 பேர்த்துக்கு கொடுத்து அது சக்ஸஸ் ஆனால் அப்புறம் நாம் எப்பவும் போல் அதிக விலை கொடுத்து நாம் விற்று ஏமாத்துறதா நம்ம வாழ்க்கையே, நம்ம பொழப்பே, நம்ம வாயில் உண்மை எந்த காலத்தில் வராது, எந்த இடத்துலையும் வராது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 நாளாக பார்த்துருப்பீங்க. நடனம் எங்கே, அப்புறம் ஆடம்பரமான ஹோட்டல் எங்கே, ஆடம்பரமான கறி எங்கே, இது என்ன இருக்குது? என்ன பெருமை இருக்குது? என்ன பெருமை வேணும்னு நான் கேட்குறது. அதாவது உழைச்சாத்தான் தெரியுங்க. அதாவது அடிமுட்டாள் கருதிங்களா அவங்க சப்ஸ்கிரைப் பெருமை. இவங்ககிட்ட மருந்து வாங்குறவனுங்க தான் மக்களை காப்பாற்றி எத்தனை பேர்த்தடா காப்பாற்றுற. அதே தான் திருப்பி ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, மருந்தோட பேரை சொல்லு, மருந்தோட விலை சொல்லு. வாட்ஸ்அப் வாங்கினா நீ என்ன ராஜாவா? வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறது, நடன வீடியோ போடுற, அந்த வீடியோ போடுற, இந்த வீடியோ போடுற. ஏன் அந்த மருந்தோட வீடியோ போட மாட்டேங்கிற? மருந்தோட அந்த டாக்டரோட வீடியோ போட மாட்டேங்கிற? நான் டிஸ்கிரிப்ஷனில் டாக்டரோட நம்பர் கொடுக்குறேங்க, அவர்கிட்ட கேளுங்க இந்த மருந்தோட விலை எவ்வளோன்னு. அவரே கொரியர் பண்ணுவார், அவரே டிப்ஸ் கொடுப்பாரு. அதை விட்டு போட்டு வாட்ஸ்அப்பான்னா நீ என்ன பெரிய ராஜ பரம்பரையா? அது அப்புறம் அந்த பொய்கறி பற்றி சொல்லணும்னா, அந்த பொய்கறியோட ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா நான் வந்து சொல்லக்கூட யூடியூப்பில் சொன்னால் வந்து பயங்கர பிரச்சனையாயிடுது. ஒன்றுக்கும் வழி இல்லாத ஃபேமிலி தான். இன்றைக்கி உட்காந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தோடு என்ன, அந்த பொய்கறியோட அண்ணன் அவனுக்கு எப்பவுமே கல்யாணம் ஆகாதுங்க. உடனே வந்துடுவானுங்க, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனுக்கு பொண்ணு யாருமே கொடுக்க மாட்டாங்க. பொய்கறியோட வீட்லேயுமே 2 வகையான கல்யாணம் தான். பொய்கறி இளவரசனுக்கு 2ஆம் தாரம் தான். இது நான் எந்த இடத்துலையும் சொல்லுவேன், இதுதான் உண்மை. ஏன்னா ஆல்ரெடி இந்த போதைக்கார இளவரசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. போதைக்கார இளவரசனுக்கு ஒரு வழக்கு இருக்குது, கோபி கோர்ட்டில் வழக்கு இருக்குது. வாகன விபத்து அது நடந்து கொண்டு இருக்கிறது. அது வந்து மறுக்க முடியாது.
இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் வேணுங்க. ஏன்னா இவங்க வந்து எந்த இடத்துல உழைக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையுமே நேர்மையானவர்கள். நீங்கள் என்ன தான் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சாலுமே மானம், மரியாதை, வெக்கம், கௌரவம் இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்து யாருமே இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்ன தான் நீங்கள் பணம் சம்பாதிச்சுமே அதை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேணுங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் அது இது பண்ணுறதுக்கு வேணுங்க. ஆனால் இவங்க வீட்டில் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஃபங்க்ஷன் கூப்பிட மாட்டாங்க. இந்த அதாவது பொய்கறி சுத்தமாக கூப்பிட மாட்டாங்க. அது வேறு விஷயங்க. பொய்கறி பற்றி இன்னொரு சில விஷயத்தெல்லாம் சொன்னான்னு வச்சுங்க, அது வலைதளத்தில் பிரச்சனை ஆயிருங்க. அதனால தான் சொல்கிறதில்ல. இவங்க என்ன தான் பணம் சம்பாதிச்சு வீடு கட்டினாலுமே இவங்களை சுற்றி ஒரு 10 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க சொந்தக்காரனே யாருமே வரமாட்டாங்க. அந்த பொய்கறியோட அக்கான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் டீசெண்டான ஆளாட்டுக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். அதையும் மீறி வாங்காது உங்கள் இஷ்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மருந்தை இவங்க ஃப்ளிப்கார்ட் ஆன்லைனில் வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5000 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டு மக்களை காப்பாற்றி திருப்பி வாங்குறாங்களாமா. அதுக்கு ஆல்ரெடி நிறைய போட்டாச்சு. மஞ்சளாங்கிற பெண்கள் ஏமாத்தினா, சங்கீதாங்கிற பெண்கள் ஏமாத்தினாங்க, நிறைய ஏமாற்றியாச்சுங்க. இன்னும் ஏமாற திட்டம் இட்டுகிறார்கள். இன்னும் ஏமாறுவாங்க. ஒருத்தன் திருடி பழகிட்டா அவங்ககிட்டேருந்து அந்த திருட்டை ஒழிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு திருட்டு ஃபேமிலி தான், ஃப்ராடு ஃபேமிலி தான் சொல்லுவேன். இது வேறு காமெடி வேறு, இதில் ஆட்டம் வேறு. அந்த பொய்கறி, தைராய்டு கறி, உடம்பு ஊற தைராய்டு தான். இதில் வேறு உடம்பு குறைக்கிறேன்ட்டு பொய்யை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றிட்டு வாயும் முகரையும் பார்த்துட்டாலுமே அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்கான பெண்மணி தான். மொத்தத்தில் இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. இவங்க இந்த அழுக்கு பெண்மணியுமே பொய்கறியுமே அந்த போதக்கார இளவரசுமே விரைவில் கைதாகிற செய்தி அப்டேட் வரும். அது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.